பரமக்குடியில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையின் புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி 1.5 ஆண்டுகளாகியும் பணிகள் நடைபெறாததைக் கண்டு கோபமடைந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை எச்சரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செயல்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சிடி ஸ்கேன் அறையில் பழைய பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கோபமடைந்தார். அலட்சியமாக இருந்த ஊழியர்களை அவர் கடிந்து கொண்டார். ரெடி பண்ணா தூக்கி வெளில போடுங்க. சிடி ஸ்கேன் ரூம்ல பயன்படுத்தலாம். இந்த டஸ்டிங் வராது. எப்படி கிளாரிட்டி கிடைக்கும். தொடர்ந்து 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி 1.5 ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு தளம் கூட கட்டி முடிக்காததால் அதிருப்தியடைந்தார். பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளரை போனில் தொடர்பு கொண்டு பேசிய அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு எச்சரித்தார். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் 2023 பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. 1.5 வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி. இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும்? யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு 3 மந்த்ஸில் எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு? ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க? இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு? அமைச்சர் மா சுப்பிரமணியனின் இந்த திடீர் ஆய்வால் பரமக்குடி மருத்துவமனை மற்றும் போகலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.